எப்படி ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கலாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கறனால என்ன அட்வான்டேஜ்னு தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ஒரு காம்னஸ் அனுபவம் பண்ண முடியும், ஒரு பீஸ் நமக்குள்ள தெரியும். ஸோ இது நம்ம ஃபுல் டைம் பண்ண முடியலனாலும் நம்ம ஒர்க்குக்கு நடுநடுவில் பண்ணணும். அப்போ நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளை பாதிக்காது, அவ்வளோ பாதிக்காது. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நடுநடுவில் கொஞ்சம் அமைதியாயிடுவோம். ஸோ எப்படி ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்குள்ளே போகலான்னா, சும்மா கண்ணை திறந்து பாருங்க. எதையும் கான்செப்ட்லைஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பாருங்க, அவ்வளோதான். அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஒரு செகண்ட்னாலும் அப்படியே தெரிஞ்சிடும். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் நம்மளுக்கு அனுபவம் பண்ணலாம். ஸோ இது வந்து மைண்டால் பண்ணக்கூடாது, நம்மளோட சென்சஸால் பண்ணணும். அதாவது கண், உடம்பு, இதை வச்சு நம்ம அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் அனுபவம் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த காற்று, இதெல்லாம் நம்ம அனுபவம் பண்ணோம். அப்போ நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்ம போயிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்ச நேரம் அப்படியே அதே ஸ்டில் அதிலே இருக்கணும், மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிச்சின்னா அதுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கணும், நம்ம இருக்க கற்றுக்கணும். அப்புறம் அப்படியே நம்ம பிரெத்தை ஃபாலோ பண்ணுங்க. பிரெத்தை ஃபாலோ பண்ணால் நம்ம கான்சியஸ்னஸையும் அனுபவம் பண்ணலாம். அப்படியே அந்த கான்சியஸ்னஸ்லேயும் கொஞ்சம் நேரம் அப்படியே அதே அனுபவம் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே திருப்பியும் கொஞ்சம் டீப்பராக போங்க. ஓகேங்களா, அந்த பிரெத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லை, நீங்களே மைண்டால் இந்த இந்த ப்ரெசன்ட்லேயே போங்க டீப்பாக. நம்ம டீப்பாக போனால் நம்மளோட அந்த காம்னஸ், அந்த பீஸ் அனுபவம் பண்ணலாம். அப்படியே நம்ம அந்த எல்லா காலுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எல்லாமே அனுபவம் பண்ணுவோம். அதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த சந்தோஷம்னா மைண்டுக்குள்ளே வர சந்தோஷம் இல்லை, நம்ம உடம்பு, கண் எல்லாம் ஒரு சந்தோஷம் அடையும். நீங்கள் என்ன பாருங்க, உங்களுக்கே அது அனுபவம் பண்ண சான்சஸ் உண்டு, நீங்கள் கான்ஷியஸாக பார்த்தீங்கன்னா. திருப்பி அதிலே கொஞ்ச நேரம் ஸ்டில்லாக இருங்க, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அதே பொசிஷனில் இருங்க, அதே இதுலேயே. இதெல்லாம் நம்ம அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருந்து பண்ணணும், அதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா, நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சொல்லிட்டு மைண்டால் ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் பார்த்துட்டே தான் எல்லாம் பண்ணணும். அப்போ தான் அந்த பீஸ் அனுபவம் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்க சான்ஸ் உண்டு, ஆனால் இப்படி தான் நான் அனுபவம் பண்ணுறது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.